ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதமும் அவருடைய பரிபூர்ணமான கிருபையும் உங்கள் அனைவரையும் தாங்கி வழி நடத்துவதாக. நவம்பர் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த புதிய வாரத்திலும் கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் உங்களோடு நிலைத்திருப்பதாக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் மட்டில்லா கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆறாலே ஆண்டவரே பங்கு பெறுகின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் சந்தியும், குடும்பமாக நீர் ஆசீர்வதியும். துவக்கு முதல் முடிவு வரை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த வல்ல நாமத்தை எங்களுடைய வாழ்வில் என்றும் நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களிலே முதலாவது பாடல் பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 1, கிறிஸ்து சபை பாமாலை 1. பாமாலை 1, ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை சிவைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை
மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். மன்னிப்பதற்கு தயவு பெருத்த ஆண்டுடைய கரத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் யாவரும் இணைந்து பொதுவான பாவரிக்கை விண்ணப்பத்தை கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆண்டுகளைப் போல நம்முடைய வழிகளை விட்டு வழிவலைந்து போனோம். இருதய யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அது பரிசுத்த கற்புக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்திகளை செய்யாமல் செய்தவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகமுள்ள குற்றவாளிகளுக்கு இறங்கும். தப்பிதங்களே அடுக்கு மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்த துக்கப்படுதங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நான் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவராய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளச் செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியோங்கள். ஏழாம் சங்கீதம். 77ஆம் சங்கீதம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். இரவிலும் என் கை தளராமல் விடுவிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதலடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்தபோது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர். நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாசித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன்.
உம்முடைய பூர்வகாலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர். ஜலங்கள் உம்மை கண்டது தேவனே. ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் தெறிப்புண்டு பறந்தது. உம்முடைய முரளும் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசித்தது, பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தை போல வழிநடத்தினீர். பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. தயவுசெய்து உட்காருங்கள். அமர்ந்தவாறே நாம் கன்வென்ஷன் கீதங்களிலே இருந்து 254வது பாடலை பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்கள் 254. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம் என்ற பாடல். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும், மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம், இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார்,
இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமானே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமானே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். தொடர்ந்து திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சலடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாகமாராய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியே அவன் மேல் இருந்தான். ஆயினும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருந்தான். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தொடர்ந்து மற்றொரு பாடல். கன்வென்ஷன் கீதங்களிலே இந்த பாடல் இல்லை, ஆனால் பல முறை நீங்கள் தொலைக்காட்சி நிகழ்வுகளிலே பார்த்திருக்கலாம். இணைந்து பாடுவோம். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே என்ற பாடல். நாம் யாவரும் அமர்ந்தவாறே கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடலாம். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலோ, மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை
மறந்து போனாலோ மலைகள் விலகி அகன்று போனாலும் மாறிடாதோர் உந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும் மாறிடாதோர் உந்தன் ஆதாரம் நானே. கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீர் உந்தன் உணவானாலோ. கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீர் உந்தன் உணவானாலும் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே உந்தனின் கண்ணீர் துருத்தியை கண்டேன், உனக்காகவே மனம் உருகியே நின்றேன். உந்தனின் கண்ணீர் துருத்தியை கண்டேன், உனக்காகவே மனம் உருகியே நின்றேன். உந்தனை எந்தன் கரமதில் வரைந்து உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். உந்தனை எந்தன் கரமதில் வரைந்து உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்தார் சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவர் பரிசுத்தவானாலே கன்னியாகுமரியில் பிறந்தார். பொன்னியின் நாளில் பாடுபட்டு சிலுவையிலே மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்திலிருந்தார். மூன்றாம் நாள் மரித்தெழுந்து எழுந்தருளினார். பரலோகத்திலே சர்வவல்லமையாகிய தேவனோடு சித்திக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்ப்பார். விசுவாசிக்கிறேன். பொதுவாகிற பரிசுத்தையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென்.
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே திருச்சபையாக நாம் தியானிக்க நமக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு உபத்திரவத்தில் உற்சாகம். உபத்திரவத்திலே உற்சாகம் அல்லது பாடுகளிலே உற்சாகம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. அப்போஸ்தலர் 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போஸ்தலர்கள் சீடர்களுக்கு சொன்ன முக்கியமான ஒரு ஆலோசனை என்ன? உபத்திரவங்களின் வழியாகவே இறையரசை நாம் ஸ்தாபிக்க முடியும். பாடுகளின் வழியாகவே இறையரசிலே நாம் பங்கு பெற முடியும். இந்த சத்தியத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆதி திருச்சபை, குறிப்பாக 1வது நூற்றாண்டு திருச்சபை அடைந்த இன்னல்களுக்கு அளவே கிடையாது. ஏராளமான இன்னல்களை அவர்கள் அனுபவித்தார்கள். அவருடைய வாழ்க்கை முறையே உபத்திரவங்களாய் போனது. ஆனால் இறுதியிலே மாபெரும் வெற்றியை திருச்சபை சுதந்திரித்தது. ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு மாபெரும் ஊழியக்காரர் ஆயிரக்கணக்கான அனாதை பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிய ஒரு ஆண்டுடைய தாசன். அவரிடம் இவ்வாறு கேட்கப்பட்டது, விசுவாசத்திலே நாம் வளர்வதற்கு மிக சிறந்த வழி எது? விசுவாசத்திலே நாம் வளர்வதற்கு மிகச்சிறந்த வழி எது என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் சொன்னார், பெரும் சோதனைகளை சந்திப்பதே ஆகும். விசுவாசத்தில் நாம் வளரணும்னா பெரும் சோதனைகளை சந்திப்பதே வழி என்று அவர் சொன்னார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாடுகள் இருக்குது, உபத்திரங்கள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. அதன் மத்தியிலே ஆண்டவர் நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். பேதுரடிகளார் தன்னுடைய நிருபத்திலே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இவ்வாறு எழுதுகிறார், அழிந்து போகின்ற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுகின்ற பொழுது பொன் சுத்தமடைகிறது. தங்கத்தை நெருப்பிலே இட்டு அவர்கள் சுத்திகரிக்கிறார்கள், இந்த பொற்குள்ளர்கள். அந்த பொன்னானது தூய்மை அடைகிறது, சுத்தமடைகிறது. அதுபோல நம்முடைய விசுவாசம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு சோதிக்கப்படும் போது நாம் பரிசுத்தமடைகிறோம். மாத்திரமல்ல, கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சியும் அடைகிறோம். இந்த உலக வாழ்விலே பரிசுத்தம் நமக்கு பரிசாக கிடைக்குது, மறுமையிலே புகழ்ச்சியும் கிடைக்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உபத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறவர். ஆதி திருச்சபை இதை மிக நன்றாகவே உணர்ந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் அவர் தன்னுடைய சீடர்கள் உரைக்கின்ற பொழுது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உங்களுக்கு உபத்திரமே கிடையாது என்று சொல்லல, உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்களும் திடன் கொண்டு தைரியமாக செயல்படுங்கள் தான் இயேசுவின் அடிப்படையான போதனை. 3 குறிப்புகளிலே உங்களோடு உபத்திரவத்திலே உற்சாகம் அல்லது பாடுகளிலே நாம் எவ்வாறு வளர்ந்து செல்வது என்பதை குறித்த ஒரு செய்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, பாடுகளிலே நாம் கடவுளை தரிசிக்க முடியும். பாடுகளிலே கடவுளை நாம் தரிசிக்க முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே மோசே குறித்து வார சொல்லப்படுகிறது. எபிரேயர் 11:27, விசுவாசத்தினாலே மோசே அதர்சனமானவரை தரிசிப்பது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். மோசே தரிசிக்க முடியாத கடவுளை அவன் தரிசித்தானான். அதனால ராஜாவின் கோபத்தெல்லாம் அவன் உதாசீனப்படுத்தி தைரியமாக எகிப்தை விட்டு அவன் புறப்பட்டு சென்றானான். இந்த நிகழ்ச்சி எங்கே வருது என்றால் யாத்ராம புத்தகத்தில் வருது. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே மோசே
ஒரு எகிப்தியனை கொண்டு போடுகிறான். மோசே அரண்மனையில் வளர்ந்தவன், எபிரேய தாய்க்கு மகனாக பிறந்தாலும் ராணியாலே அவன் நதியிலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவன் அரண்மனையில் வளர்ந்தவன். ஆனால் எபிரேய தாயாலே அவன் பாலூட்டி சீராட்டி வளர்க்கப்படுகிறான். தான் ஒரு எபிரேயன் என்பதை அவன் உணர்ந்தவனாக எபிரேயர்களை எகிப்தியர் அடிமையாக ஒடுக்கியபடியினாலே ஒரு கட்டத்திலே வாலிப நாளிலே அந்த எபிரேயனை அடித்து உதைத்து சவுக்கடி கொடுத்து கொடுமைப்படுத்திய எகிப்தியனை கொன்று போடுகிறான். அந்த நிகழ்ச்சி அடுத்த நாளிலே இன்னொரு சூழ்நிலை தெரிய வருது. வெளியே 2 எபிரேயர்கள் சண்டை போடுறாங்க. பிறகு நீங்கள் வாசிங்க, எபிரேயர் யாத்ராம 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கள். அருமையான ஒரு பகுதி. மோசே தன்னை ஊழியத்துக்காக அப்பவுமே அர்ப்பணிக்கிறான். 2 எபிரேயர் சண்டை போடுறாங்க. முதல்ல எகிப்தியன் எபிரேயன் அடித்தபடினாலே அந்த எகிப்தியனை மோசே கொண்டு போடுகிறான். இப்போ 2 எபிரேயர் சகோதரர்கள் 2 பேர் சண்டை போடுறாங்க. அதை அவன் அங்கே நியாயம் சொல்ல போகிறான். நியாயம் சொன்ன உடனே அந்த அநியாயம் செய்கிறவன் பார்த்தீங்களா, அவன் மோசே நீ அந்த எகிப்தியனை கொண்டு போட்ட மாதிரி எங்களை கொண்டு போடலான்னு நினைக்கிறியா என்று அந்த அநியாயம் செய்கிறவன் மோசைக்கு விரோதமாக பேசுகிறான். நாம் எகிப்தியனை கொண்டு வெளியே தெரிஞ்சிட்டு என்று அங்கே மோசே அங்கே பார்வோனிடமிருந்து தப்பி ஓடுகிறான் என்று பகுதி சொல்லுது. அப்போ எபிரேய ஆக்கியோன் அதை எப்படி பார்க்குறாரு? மோசே அங்கே எகிப்தியனை கொன்று போட்டு தேசத்திலே இருந்து தப்பி ஓடிய அந்த நிகழ்வை எபிரேய ஆக்கியோன் எப்படி பார்க்குறாரு? மோசே அதரிசனமானவரை தரிசித்தான். மோசே முட்செடியில் கடவுளை தரிசித்த நிகழ்ச்சி இந்த எகிப்தியனை கொண்ட நிகழ்ச்சிக்கு 40 வருஷம் கழித்து வருது. பார்த்துக்கிடுங்க, 40 வருஷம் கழித்து தான் முட்செடியிலே மோசே இறைவனை தரிசிக்கிறான். அது யாத்ரா 3ஆம் அதிகாரத்தில் வருது. அந்த எபிரேய ஆக்கியோன் சொல்கிறாரு, இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக களமிறங்கி அந்த எகிப்தியனை கொன்று போட்டான் பார்த்தீங்களா, அந்த நிகழ்ச்சியிலேயே அவன் கடவுளை தரிசித்தான். அதரிசனமானவரை பார்க்க முடியாதவரை அவன் பார்த்தபடினாலே தான் அவன் அங்கே இந்த எகிப்தியனை கொன்று போட்டு இஸ்ரவேல் மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என்ற இந்த வாஞ்சை, ஆர்வம், தனியாத தாகம் அவனுக்குள்ளே உருவானது என்று அவர் சொல்றார். மற்றபடி எல்லா மக்களை போல அவனும் தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டிருக்கலாம். அல்ல, அவன் அரண்மனையில் வாழ்ந்தவன், எல்லா சொகுசு வாழ்க்கையை அனுபவித்து அவன் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஏன் அவன் எபிரேய மக்களுக்காக அங்கே எபிரேயர் 11:25-26 நீங்கள் வாசிங்கன்னா, ஏன் இஸ்ரவேல் மக்களுக்காக அவன் இறங்கி வந்து ராஜாவின் கோபத்துக்கு ஆளாகி ஒரு நாட்டை விட்டு அவன் ஒரு அனாதையை போல அவன் ஓடி போக வேண்டும்? எதற்காக இதெல்லாம் செய்கிறான்? அவன் கடவுளை தரிசித்தான். கடவுளை தரிசித்தபடியினாலே அங்கே கடவுளுடைய பிள்ளைகளாகிய தன் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவன் விரும்பினான். அதனாலே ராஜாவின் கோபத்துக்கு அவன் பயப்படாதபடி தேசத்தை விட்டு அவன் அங்கே ஓடி சென்றான் என்று எபிரேய ஆக்கியோன் எழுதுறாரு. அப்போ பாடுகளில் கடவுளை தரிசிக்க முடியுங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. மோசே பாடுகளின் போது, இஸ்ரவேல் மக்கள் பாடுபட்ட பொழுது கடவுள் பாடுபட்டதாக பார்க்குறான். தனக்கு நெருக்கடி வந்த பொழுது, ராஜாவின் மூலமாக தன் உயிருக்கு ஆபத்து வந்த பொழுது கடவுளை தரிசிக்கிறான். இப்போ பாடுகளிலே கடவுளை தரிசிக்க முடியும். யாத்ராம 14ஆம் அதிகாரத்தில் அங்கே அதை மோசே இஸ்ரவேல் மக்களை அவன் நடத்தி செல்கிறான். செங்கடல் வருது, செங்கடல் முன்னால் இருக்குது, பின்னால் பார்வோனின் சேனை, முன்னால் செங்கடல். அப்போ அது எப்படி கடந்து செல்வது? ஆண்டவர் பார்க்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கோலை சமுத்திரத்து மீது நீட்டு. அப்படி நீட்டின உடனே சமுத்திரம் அப்படியே 2ஆக பிளந்து விடவில்லை. நீங்கள் சில திரைப்படங்களில் 10 Commandments போன்ற திரைப்படங்களை பார்க்கும்போது கோலை நீட்ட உடனே அப்படி சமுத்திரம் அப்படியே 2ஆக பிரிகிறது மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் பைபிள் படி என்ன சொல்லுதுன்னா, 21ஆம் வசனம், யாத்ராம 14:21, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அவள் கர்த்தர் ரா முழுதும் பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து இதை வறண்டு போக பண்ணினால் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ராத்திரி முழுசும் அங்கே பலத்தை கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்கிறார். இப்போ ஆண்டவர் சமுத்திரத்தை பிரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு அங்கே திடீரென்று அங்கே ஜாயிங் அப்படின்னு 2ஆக பிரிஞ்ச மாதிரி பெரிய ஆண்டவர் அங்கே பண்ணலை.
முழுவதும் கீழ்காற்றினால் அதை ஒதுங்க பண்ணுகிறார். இப்போ கடவுளுடைய செயல்பாடு சில நேரங்களிலே அது உடனடியாக அது அமையக்கூடியது. பல சமயங்களிலே அது கொஞ்சம் கொஞ்சமாக செயலாற்றக்கூடியது இல்லையா? அதை நாம் ஒருபோதும் மறந்துடக்கூடாது. கண் தெரியாதவனை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தும் போது ஒரு இடத்துல அந்த கண் தெரியாத உடனடியாக விடுதலை கிடைக்கும் இல்லையா? இன்னொரு இடத்துல அங்கே உமிழ்நீரை உமிழ்ந்து சீலவாமலை போய் கழுவு என்று சொல்வார். மூன்றாவதாக இன்னொரு கண் தெரியாதவனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பார். அப்பொழுது முதலாவது அவனுக்கு ஆண்டவர் அங்கே ஜெபித்த பொழுது அவன் நடக்கின்ற மக்களை மரங்களை போல பார்ப்பான். பிறகு இன்னொரு முறை அவனுக்காக ஜெபித்து பூர்ண விடுதலை கொடுப்பார். அப்போ கண் தெரியாதவர்களை குணப்படுத்தின 3 நிகழ்ச்சி. ஒன்று உடனடியாக விடுதலை, இன்னொன்று அங்கே எச்சிலை ஆண்டோடைய உமிழ்நீரை அங்கே தரையில் உமிழ்ந்து பூசி சீலவாங்க போய் கழுவு, அப்படி விடுதலை. இன்னொருவனுக்கு முதல்வரோட ஜெபம் பண்ணுறாரு, அங்கே மக்களை பூர்ணமான சுகம் கிடைக்கல, மரங்களை போல பார்க்குற மனுஷர்களை மரம் மாதிரி தெரியுது அவனுக்கு மீண்டுமாக ஆண்டவர் அவனுக்கு ஜெபிக்க பூர்ண சுகம் அடையுது. எனவே ஆண்டவருடைய செயலாற்றல் வித்தியாசமானது. எப்போதும் ஒன்று போல செயல்படுகின்ற தெய்வம் அல்ல. எனவே இங்கே இஸ்ரவேல் மக்களுக்காக சமுத்திரம் பிரிவதற்காக கீழ்காற்றை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். முழுவதும் செயலாற்றி பெரியது. அப்போ கடவுளை நாம் வல்லமையான செயலையும் பார்க்கணும். இங்கே முழுவதும் செயல்படுது கீழ்காற்று இல்லையா? இருட்டான நேரத்திலும் நாம் கடவுளுடைய செயலாற்றலை புரிஞ்சுக்கணும். கடவுளுடைய செயலாற்றல் பல்வேறு விதத்தில் அமைந்திருக்கிறபடினாலே எல்லா நிலையிலும் கடவுளை தரிசிக்க நாம் அழைக்கப்படுறோம். இன்னொரு நிகழ்ச்சி நான் பார்த்தீங்கன்னா தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த மாபெரும் சிலையை வழங்காதபடியினாலே அவர்களை தூக்கி அக்கினி சூளையில் போடுறாங்க. அப்போ என்ன நடக்குது? அங்கே தேவகுமாரன் வருகிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நேபுகாத்நேச்சார் சொல்றான், அப்பொழுது நேபுகாத்நேச்சார், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவதை காண்கிறேன், அவர்கள் ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரன் ஒப்பாயிருக்கிறது. விக்கிரக வணக்கம் செய்ய முடியாது என்று மறுதளித்த பொழுது, மறுத்து உறுதியாக தன்னுடைய விசுவாசத்திலே நிலைத்து நின்ற பொழுது, அங்கே அவர்கள் பாடுகளுக்குள்ளாக அங்கே செல்ல வேண்டிய சூழ்நிலை, அக்கினிக்குள்ளாக தூக்கி போடப்படுகிறார்கள். ஆனால் தேவகுமாரன் தோன்றுகிறார். கடவுளை அங்கே யார் துன்புறுத்தினானோ அவனே பார்க்கிறான். தேவகுமாரனை பார்க்கிறேன் என்று அவனே சொல்கிறான். அப்போ பாடுகளில் கடவுளை தரிசிக்கிறது முக்கியமானது. பார்த்துக்கிட்டுங்க, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள்னு ரொம்ப அதிகமாக கூக்குரல் போடுகின்ற மக்களாக நாம் இருக்கிறோம். பாடுகளின் மத்தியிலே இறைவனுடைய பிரசன்னத்தை, இறைவனுடைய செயலாற்றலை நாம் காண அழைக்கப்படுறோம். உண்டா? இரண்டாவதாக, பாடுகளிலே நம் மன உறுதி கொள்ள வேண்டும். முதலாவது பாடுகள் வழியாக, பாடுகளில் கடவுளை தரிசிக்கணும் முதலாவது. ரெண்டாவது, பாடுகளில் மன உறுதி கொள்ள நாம் அழைக்கப்படுறோம். அதே மோசேயுடைய அந்த நிகழ்ச்சியை எடுக்கும்போது இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிப்பது போல உறுதியாயிருந்து. எபிரேயர் 11:27. இப்போ மன உறுதி கொண்டவனாக செயலாற்றுகிறான். பாடுகள் நமக்கு மன உறுதியை கொண்டு வரும். பார்த்துக்கிட்டுங்க, அதை நாம் மறந்துடவே கூடாது. ஆதி திருச்சபை அநேக பாடுகளை சந்தித்தது இல்லையா? முன்னுரையில் அதை நாம் லேசாக நாம் பார்த்தோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில், நீங்கள் கர்த்தருடைய கிரியையிலே உறுதிப்பட்டவர்களாக இருங்கள் என்று பவுல் சொல்றாரு. பிலிப்பியர் 1:27, நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதிப்பட்டவர்களாக இருந்து என்று சொல்லுகிறார். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், உங்களுடைய விசுவாச உறுதியை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். அப்போ அந்த மன உறுதி, ஆதி திருச்சபை போல துன்பம் அனுபவித்த சபை எதுவும் கிடையாது. அத்தனை துன்பங்களை அனுபவித்தார்கள், ஆனால் மன உறுதி கொண்டார்கள். இந்த மன உறுதியின் மூலமாக மட்டுமே இறைவனை மைமைப்படுத்த முடியும் என்ற போதனை மீண்டும் மீண்டும் எல்லா சபைகள் எழுதா இருப்பாரு. கொரிந்தியர் எழுதார், பிலிப்பியர் எழுதுறார், கொலோசையர் எழுதுறார், தெசலோனிக்கே, எல்லா சபைக்கும் பவுல் எழுதுகிறார். மன உறுதி, பாடுகளிலே மன உறுதி கொள்ள நாம் அழைக்கப்படுறோம். சைபீரியா பகுதி ரஷ்ய தேசத்தின் வட பகுதி.
ரஷ்ய தேசத்தின் வடபகுதி சைபீரியா அப்படின்னு அழைக்கப்படுது. பனி படர்ந்த, ஏராளமான பனி படர்ந்த ஒரு பகுதி அது. அங்கே பிரம்மாண்டமான மரங்கள் உண்டு. அந்த பனி படர்ந்த பகுதியாக இருந்தாலும் ஏராளமான பிரம்மாண்டமான மரங்கள் அங்கே உண்டு. துருவ பகுதியிலிருந்து, வட துருவ பகுதியிலே இருந்து வீசுகின்ற கடுமையான பனிக்காற்று சைபீரியா பகுதியிலே மிக அதிகமாக வீசிக்கொண்டிருக்கும். இந்த பிரம்மாண்டமான அந்த மரங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை அவர்கள் மனித தேவைகளுக்காக அவர்கள் அறுத்து எடுக்கின்ற பொழுது அந்த மரங்களின் அந்த வடக்கு பக்கம், இந்த மரம் எப்படி நிற்குதோ அந்த மரத்தின் எந்த வடக்கு பக்கத்தை நோக்கி இருக்கிற அந்த பகுதி அதிகமான வைரம் பாய்ந்ததாக இருக்குமா. தெற்கு பக்கத்தை நோக்கி இருக்கின்ற அந்த பகுதியை விட வடக்கு பக்கத்தை நோக்கி இருக்கின்ற அந்த பகுதி, அந்த மரத்தின் பகுதி அதிக வைரம் பாய்ந்ததாக இருக்குமா. அப்போ அவர்கள் ஆராய்ச்சி செய்த பொழுது ஏன் அவ்வாறு, எல்லா மரத்துலையும் இந்த வடக்கு பக்கம் அதிக வைரம் பாய்ந்ததாகவும் தெற்கு பக்கம் வைரம் குறைந்ததாக ஏன் இருக்குது? இந்த பனிக்காற்று, கடும் குளிரான அந்த பனிக்காற்று வீசுவது இந்த வட பகுதியிலே பட்டு 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 அந்த பகுதி அதிகமான வைரம் பாய்ந்ததாக மாறிவிடுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாடுகள் மன உறுதியை கொண்டு வர வல்லது. மனித வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வு நிறைந்த வாழ்க்கை தான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாடுகள் இருக்குது. இந்த அளவு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இல்லையா, அந்த டிகிரி தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாடுகள் இருக்குது. ஆனால் பாடுகள் நம்மை மன உறுதி கொண்டதாக மாற்றும். சைபீரியா பகுதியின் மரங்கள் அந்த குளிர்காற்று படுகின்ற பகுதி வைரம் பாய்ந்ததாக இருப்பதைப் போல நம்முடைய வாழ்விலும் பாடுகளை நாம் சந்திக்க மன உறுதி உடையவர்களாக நாம் மாற அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, பாடுகளின் மூலமாக நாம் கடவுளை தரிசிக்க முடியும். ஒரு மோசே தரிசிக்கிறாரு இல்லையா, அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தரிசிக்கிறார்கள். பாடுகளின் மூலமாக கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும், கடவுளை நாம் தரிசிக்க முடியும். அது முதலாவது குறிப்பு. இரண்டாவதாக, பாடுகளின் மூலமாக நாம் மன உறுதி கொள்ள முடியும். மூன்றாவதாக, பாடுகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளப்படுவோம், உயர்த்தப்படுவோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய வரலாறு ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 37லேருந்து 50 வரைக்கும் அவனுடைய யோசேப்பின் சரித்திரம். சொந்த சகோதரர்களாலே பகைக்கப்படுகிறான், சொந்த சகோதரர்களாலே பகைக்கப்படுகிறான். சொந்த சகோதரர்களாலே கடைசியிலே அவன் அடிமையாக விற்கப்படுகிறான். அந்த கால அடிமை வாழ்வு என்பது மிக மிக கொடூரமானது, மிக மிக கொடூரமான ஒரு வாழ்வு. அதற்காக விற்கப்பட்டான் யோசேப்பு. ஆனால் அவன்தான் எகிப்து தேசத்தின் ராஜாவுக்கு அடுத்த இடத்திற்கு அவன் உயர்த்தப்படுவதை பார்க்குறான். ஒரு கட்டத்தில் அவனை அடிமையாக விற்ற இந்த சகோதரர்கள் எல்லாரும் பஞ்சம் பிழைத்து சாப்பிடுவதற்கு அவன் உதவி செய்கிறான். இப்போ பாடுகளிலே உயர்த்தப்படுகின்ற ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வு தாவீதுடைய வாழ்க்கையில் அதை பார்க்குறோம் இல்லையா. தாவீதுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்திங்கன்னா, சவுல் ராஜாவாக இருந்த பொழுது அவன் அங்கே அசுத்த ஆவியினாலே அவன் பாதிக்கப்படுகிறான். அப்பொழுது அவனுக்கு இனிமையான பாடல்களை பாடி இசைக்கருவி மீட்டுவதற்கு ஒருத்தர் வேணும் என்று தாவீது தான் கொண்டு போகிறாங்க. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலுக்கு வரும்போது தாவீது தான் இசைக்கருவி மீட்டி பாடல்களை பாடுவான். 1 சாமுவேல் 16:23. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினாலே வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். இவ்வாறு அந்த சவுல் அசுத்தாவினாலே பீடிக்கப்பட்டு அவன் பாதிக்கப்பட்ட பொழுது தாவீது சுரமண்டலத்தை வாசித்து, இனிய பாடல்களை நீ கண்டிப்பாக பாடியிருப்பான், வாசி அங்கே பாடி அவனை மகிழ்வித்து ஆறுதலடை பண்ணுகிறான். அசுத்தாவி அவனை விட்டு போகிறார். பிற்பாடு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத் என்ற மாவீரன் அவனை தோற்கடித்து இஸ்ரவேலுக்கு மாபெரும் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறான். இஸ்ரவேலுக்கு மாபெரும் ரட்சிப்பு இல்லாவிட்டால் இஸ்ரவேலர் அங்கே பெலிஸ்தியருக்கு அடிமையாக இருப்பாங்க. மாபெரும் ரட்சிப்பை ஒரு கவனிலே கூழாங்கல்லை வைத்து வீசி தாவீது கோலியாத்தை அங்கே கொன்று மாபெரும் ரட்சிப்பை
சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று அவர்கள் முறையாக பாடினார்கள் என்று 1 சாமுவேல் 18:7 சொல்லுது. அப்போ இதை தொடர்ந்து சவுலுக்கு தாவீது மேல பொறாமை உண்டாகுது. எனக்கு 1000, தாவீதுக்கு 10000 இந்த பொறாமை உண்டாகிறது. அப்போ அசுத்த ஆவி அவனை பிடிக்குது. சவுலுடைய ஆவி பெரும்பாலும் அங்கே இந்த பொறாமையின் ஆவி தான். அந்த அசுத்த ஆவி என்ன ஆவி? பொறாமையின் ஆவி. அப்போ அப்படிப்பட்ட ஆவியினாலே அவன் பீடிக்கப்பட்டவனாக அவன் இருக்கிறான். என்ன நடக்குது? மறுநாளிலே 1 சாமுவேல் 18:10 தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்படி தாவீது தினந்தோறு செய்கிறபடி தன் கையினாலே சுரமடத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. அப்படி சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். தாவீது விலை 2 தரம் அவனுக்கு தப்பினான். அன்பார்ந்தவர்களே, தாவீதுடைய கையில சுரமண்டலம் இருக்குது. சவுல் ராஜாவுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கின்ற, மன நிம்மதியை கொடுக்கின்ற, அவனுடைய மன வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கின்ற சுரமண்டலத்தை தாவீது வச்சிருக்கிறான். சவுல் கையில் என்ன இருக்குது? ஈட்டி இருக்குது. நம்முடைய வாழ்க்கை சில நேரம் அப்படி இருக்கும் இல்லையா? நீங்க உங்க கையில சுரமண்டலம் வச்சிருப்பீங்க. ஆனால் நீங்க யாருக்காக சுரமண்டலம் வாசிக்கிறீங்களோ அவங்க கையில ஈட்டி இருக்கும். பார்த்துக்கிட்டுங்க, இது எல்லாருடைய வாழ்க்கையில அனுபவிச்சிருப்போம். சுரமண்டலத்தாலே இனிய பாடலை வாசித்து ஒருவருக்கு நன்மை செய்ய போக அவர் ஈட்டி எடுத்து நமக்கு மீது நம்மை தாக்க, இந்த சூழ்நிலை, இதே போல சூழ்நிலை எல்லாரும் வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம். ஆனால் தாவீது ஒருபோதும் சவுலை அழித்து விட வேண்டும் என்று அவன் ஈட்டி ஏந்தியதே கிடையாது. ஈட்டிக்கு ஈட்டி தானே பதில் என்று அங்கே தாவீது ஒருபோதும் ஈட்டி ஏந்தியதே கிடையாது. சவுலை கொல்ல வாய்ப்பு இருந்தும் முடியாது என்று மறுத்தான். அதனால்தான் அவன் பாடுகளின் மத்தியிலே ராஜாவாக உயர்த்தப்பட்டான். அவனுடைய காலத்தில் தான் சாம்ராஜ்யம் கட்டப்பட்டது. இஸ்ரவேலின் சாம்ராஜ்யம் மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததி தான் தொடர்ந்து ஆளுகை செய்தாங்க இல்லையா? சவுலுடைய ராஜ்யபாரம் அவனோடு முடிஞ்சது. தாவீதின் ராஜ்யபாரியம் தொடர்ந்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாடுகளின் மத்தியிலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கின்றவர்ங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. முதலாவது, பாடுகளின் மத்தியிலே ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியும். பாடுகள்னு ஒன்று ரொம்ப மனங்கிலேசித்து நம்ம அங்கலாய்த்து நாம் கலங்கி விட வேண்டிய அவசியம் கிடையாது. பாடுகளின் மத்தியிலே கடவுளை தரிசிக்கின்ற அந்த மனநிலை நமக்கு அவசியம். இரண்டாவது, பாடுகளின் மத்தியிலே மன உறுதி கொள்கின்ற, இந்த சைபீரியா பகுதியின் மரங்களைப் போல மன உறுதி கொள்கின்ற அந்த தைரியம் நமக்கு எப்போதும் நமக்கு அவசியமானது. மூன்றாவதாக, பாடுகளின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், பாடுகளின் மூலமாக தெரிந்து கொள்ளப்படுவோம், பாடுகளின் மூலமாக உயர்த்தப்படுவோம். அது ஒருபோதும் மறந்துடக்கூடாது. தாவீதுடைய வாழ்விலே, யோசேப்புடைய வாழ்விலே அவைகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பாடுகளின் மூலமாக உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அந்த விசுவாச உறுதியோடு நம்முடைய வாழ்விலே முன்னேறி செல்வோம். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கட்டும். அவருடைய மேலான ஆசீர்வாதத்தை பெற்று பாடுகளிலே உற்சாகம் கொள்ள, உபத்திரவத்திலே உற்சாகம் கொண்டு இறைவனை மகிமைப்படுத்த கர்த்தர் நம் அனுகிரகம் செய்வாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களிலே 431வது பாடல் பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 431, கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 141. கீர்த்தனை 141, உந்தன் சுயமதியே நெறியென்று உகந்து சாயாதே, அதில் நீ மகிழ்ந்து மாயாதே என்ற பாடல். மாயாவே, அதில்
மாயாதே. சொந்தனகுளம் என்று நீ பார்க்கிறோ வந்து விளையுமே கேடு. அதில் தந்திர போக்கை விட்டோடு கதி தேடு கதி தேடு. உந்தன் சோயமதிலே நெறிய நுகர்ந்து சாயாதே. அதினே மகிழ்ந்து மாயாதே. அதினே மகிழ்ந்து மாயாதே. துட்டதமாலோசனை படியே தொடர்ந்திட்டமதாய் நடவாதே. தீய கெட்ட வழியில் நில்லாதே. அது தீரே அது தீரே. உன்ன சுயமதிலே நெறிய நுகர்ந்து சாயாதே. அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. சக்கந்த கோரர் இருக்கும் இடத்தோறு மிக்க இருக்க நன்னாதே. அவர் ஐக்கியம் நலம் என்றாதே. அதொன்னாதே அதொன்னாதே. உந்தன் சோயமதிலே நெறிய நுகர்ந்து சாயாதே. அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. நாயகம் என்ன மதிப்பது வெகு பாவம். அதில் மெல்லிக்குமே தேவ கோபம். மனஸ்தாபம் மனஸ்தாபம். உந்தன் சோயமதிலே நெறிய நுகர்ந்து சாயாதே. அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. அதில் நீ மகிழ்ந்து மாயாதே. ஜோமன கடவோம். மகா இரக்கமும் மட்டில்லா கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்க நீ தந்த ஜெப வேளைக்காக நன்றி. உம்மை தேவனை கர்த்தாவே, பற்பல இடங்களிலே பற்பல நாடுகளிலே இருந்து ஆண்டவரே இதோ சமூக வலைத்தளங்கள் வழியாக இணையதளம் வழியாக உம்மை ஆராதிக்க நீ தந்திருக்கின்ற நல்ல வாய்ப்பிற்காக நான் நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக மகிமை தொலைக்காட்சி வழியாக இந்த ஆறால் இணைந்து பங்கு கொண்ட பிள்ளைகளுக்காக நன்றி. தேவனை கர்த்தாவே, சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் நீர் தெய்வம் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் எங்கிருந்தாலும் மனதால் ஒன்றிணைந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீ பெயர் பெறாக நீ சந்தியும் ஆசீர்வதியும். தேவனை கர்த்தாவே, இந்த நாளிலே நான் தியானித்தபடி உபத்திரவத்திலே என்னுடைய பாடுகளிலே உற்சாகம் கொள்கின்ற மக்களாக நாங்கள் வாழுகின்ற பாக்கியத்தை நீர் தருவீராக. பாடுகளின் மத்தியிலே ஆண்டவர் உம்மை தரிசிக்கின்ற, உம்மை தரிசித்து உம்மை துதிக்கின்ற ஆண்டவரே கிருபைகளையும் ஆண்டு மனநிலைகளையும் எங்களுடைய வாழ்வில் நீர் உறுதிப்படுத்த நான் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாடுகள் மத்தியிலே மன உறுதி உள்ள மக்களாக நான் வாழ்ந்து உண்மையிலே பலன் கொண்டு உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை செய்யும். ஆண்டவரே, பாடுகளின் மத்தியிலே நீர் ஆண்டவரே யோசேப்பை நீ தெரிந்து கொண்டீர், தாவீதை நீ தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, மகத்துவமான பணிகளை செய்ய நீருளை அழைத்தீர், நீர் பயன்படுத்தினீர். பாடுகள் உம்முடைய கரத்தின் கருவியாக நான் செயலாற்ற எங்களை தெரிந்து கொள்வதற்காக நன்றி. இந்த உலகின் பாடுகளுக்காக நான் கலங்கி தவிக்காதபடி என் நேசருடைய திட்டத்துக்குள்ளாக எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். நீர் எங்களை வழிநடத்தும் ஆளுகை செய்யும். எல்லா நன்மையினாலும் கிருபை முடிசூட்டும். நீர் கொடுக்கின்ற பேர் ஆசீர்வாதத்தினாலும் இந்த பிள்ளைகளை ஆளுகை செய்யும். தேவனை கர்த்தாவின் சிறு பிள்ளைகளை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்தின் வளர்த்து தாரும். இந்த வாலிப தம்பி தங்களுடைய எதிர்கால திட்டங்களை நிர்வகித்துக் கொடுப்பீராக. விசேஷமாக திருமண காரியங்களுக்காக, வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்த பிள்ளைகள் வாழ்விலே இந்த அற்புதமான ஆண்டவரை கிரியைகளை நடப்பித்து பரிசுத்த நாமத்தை மயப்படுத்தும். ஆண்டவரே, இதோ அருமையான எங்களுடைய திருச்சபையின் ஆண்கள் பெண்கள் யாவருக்காக நன்றி. திருமணமான அனைத்து மக்களும் உடைய கிருபையினாலே ஆண்டு கொள்வீராக. உடைய கைகளின் பிரயாசங்களை வர்த்திய பண்ணும். போக்கு வரவுகளை பாதுகாவலை தாரும்.
எல்லா நன்மையினால் ஆண்டு கொள்ள ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே தெய்வீக சமாதான சந்தோஷம் பொங்கி வழியத்தக்கதாக ஆண்டவர் துணை புரிவீராக. வயது முதிர்ந்த மக்களுடைய பலவீனங்களில் நம்முடைய பலன் தாங்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். நல்ல ஆரோக்கிய பலன் தீர்க்க ஆயுசு கொடுப்பீராக. அன்று இந்த கொரோனா தொற்று நோய்க்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் உள்ள இந்த நோய் முற்றிலுமாக எங்களுடைய தேசங்களை விட்டு அகன்று போவதாக, முற்றிலுமாக அகன்று போவதாக ஆண்டவர் உதவி செய்யும். அப்படி இந்திய நாட்டிலும் நோய் அகன்று போகட்டும். தமிழகத்திலே எங்களுடைய பகுதியிலே ஆண்டவரே நோய் தொற்று முற்றிலுமாக அகன்று மக்கள் சுபிட்சமாக வாழ்கிற நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த நோய்க்கு எதிராக போராடுகின்ற மருத்துவத்துறையினர், அடைய சுகாதாரத்துறையினர், அடைய டாக்டர்ஸ், தாதியர்கள், இன்னுமாக ஆண்டவரே இதோ துப்புரவு தொழிலாளிகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். அனைவரையும் பேராக ஆண்டவர் நீர் வழி நடத்துவீராக. நம்முடைய கிருபையினர் ஆண்டு கொள்ளும். மீண்டுமாக இந்த ஆராதனை இணைந்து இசைந்து பங்கு பெற்ற அனைவரும் நம்முடைய கருத்தை கொடுக்கிறேன். ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக ஏறெடுத்த ஜெபங்களை அங்கீகரிப்பீராக. அந்த வாழ்வின் பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள் மத்தியிலே மனம் செலுத்தி போகாதபடி என் ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக இந்த பாடுகளை மத்தியில் எங்களை அவர் அனுமதித்திருக்கிறார். எங்களை மேன்மைப்படுத்துவார், வழிநடத்துவார், தம்முடைய கரத்தின் கருவியாக உபயோகப்படுத்துவார். இந்த உற்சாகம் கொண்டு நான் ஸ்தோத்திரிக்கத்தக்கதாக துணை செய்யும். எல்லா ஏக பர நன்மைகளை தொடர்ந்து தந்து நாள்தோறும் ஆண்டவர் தாமே எங்களை ஆதரித்து ஆசீர்வதித்தல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுகவாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக 200 ஆண்டு கீதங்கள் 410வது பாடல். கீதங்கள் 410, பாமாலை 264, கிறிஸ்து சபை பாமாலை 264, நல்மீட்பர் இயேசு நாமமே என் காதுக்கு இன்பமா என்ற பாடல். Amen.
ஜெபம் செய்வோம். எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பெருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. யாவும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.